ஆட்சி மாற்றம் தான் வழி அப்படின்ட்டு ஆட்சி மாற்றத்தை பற்றிய சிந்தனை தமிழக வாக்காளர்கள் மத்தியில் துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது தாபிகா இத சீரியஸா நோட் பண்ணிக்கணும். இது இந்த பாயிண்ட் இப்ப பாருங்களேன், 9% மட்டும்தான் அன்கண்டிஷனலா பாராட்டுறாங்க தாபிகாவை. 20% என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குளறுபடிகளுக்கு காரணம் திமுகவினுடைய சதி அப்படின்றாங்க. 3ல் ஒருத்தருக்கு அதிகமாகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லைங்க, இந்த அமைச்சருக்கு நிர்வாக திறமை கிடையாது அப்படின்ற பாயிண்ட சொல்றாங்க. அதாவது 3ல் ஒருத்தருக்கு மேல 36% அதை சொல்றாங்க. 62% இந்த தாவேகா ஆட்சி மீது, அதாவது விஜய் தலைமையிலான ஆட்சி மீது அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. நம்ம இந்த ஆய்வுல இவ்வளவு அதிகமான பேரு 41% பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறது இதுக்குதான். இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இளமையான, புதுமையான, துடிப்புள்ள, அனுபவம் இல்லாத அமைச்சர்கள், அவங்கள மக்கள் பாசிட்டிவா பாக்குறாங்க அப்படின்றது, ஒரு நம்பிக்கையோட பாக்குறாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக நமக்கு படுது. இதுல அளவுல ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநர் நேரடியா தலையிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஒரு மாசத்துல நம்ம நடந்த கணிப்புல இது ஒரு முதல் தடவையாக இப்படி வருது. ஆளுநரை உள்ள கொண்டு வர்றாங்க, மக்கள் பேசுறாங்க, 16% பேசுறாங்க. அதாவது ஏறத்தாழ 3ல் ஒருத்தர் இந்த தாவேகாவினர் சட்டம் ஒழுங்க மதிக்கிறதே கிடையாது, ரவுடியிசம் செய்யறது அதிகரிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுவுமே பாருங்க, முதல் தடவையாக இவ்வளவு வெளிப்படையாகவே அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டம் ஒழுங்க மதிக்க மாட்டேன்றாங்க, ரவுடியிசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. அடுத்த கேள்வி, மின்சார வாரியத்தில் குளறுபடிகள், ஹார்டிஸ்க் திருட்டு மட்டும் முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த மின்வெட்டு பிரச்சனை. அது குறித்த கேள்விக்கு மக்கள் சில அளித்திருக்க பதில்கள் குறித்து விளக்கம் அளிச்சிருங்கப்பா. இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் நிறையவே இருக்கு. அது முக்கியமா இந்த சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கை பாதிப்பு நிறைய இருக்கு. அந்த பின்னணியில தான் இந்த கேள்விக்கான பதில அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அமைச்சர் ஒவ்வொரு ஏறத்தாழ டெய்லியே பிரஸ்ஸ பார்த்து அவருடைய நிலைப்பாடு என்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படி இருந்து அது ஒரு பக்கம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பாதிப்பு தான் இந்த ரெஸ்பான்ஸ்ல ரொம்ப தூக்கலா வெளிப்படுது. அதுல 9% என்ன சொல்றாங்கன்னா, மின்துறையை சீரமைக்கிறதுக்காக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்றவங்க 9% மட்டும்தான். அதாவது வழக்கமா அரசு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் கண்மூடித்தனமாக, ஏறத்தாழ கண்மூடித்தனமாகவே ஆதரிக்கக்கூடியவங்க 13% வரைக்கும் 15% இருப்பாங்க. அது நம்ம கன்சிஸ்டன்டா அந்த பேட்டர்னை பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆனா இதுலதான் முதல் தடவையாக அந்த 15%ன்றது 9% குறைஞ்சிருக்கு. அதாவது சிங்கிள் டிஜிட்ல வந்திருக்கு இந்த ரெஸ்பான்ஸ். அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. அது அப்போ இந்த மின்சாரம் தொடர்பாக, அந்த மின் விநியோகம் தொடர்பாக, அதாவது மின் விநியோக ஆளுமை தொடர்பாக இந்த அமைச்சரவையினுடைய செயல்பாடு அப்படின்றது அவங்களுக்கு மக்களுக்கு பெரிய அளவுல அதிருப்தியை கொடுத்திருக்குது. கொஞ்சம் பேர் மட்டும்தான் அதை பாராட்டுக்குரியதா பாக்குறாங்க, அந்த அமைச்சர் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள். அதுக்கு அதை விட 2 மடங்குக்கு மேல அதிகமா, அதாவது இந்த பாயிண்ட் இப்ப பாருங்களேன், 9% மட்டும்தான் அன்கண்டிஷனலா பாராட்டுறாங்க தாவேகாவை. 20% என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குளறுபடிகளுக்கு காரணம் திமுகவினுடைய சதி அப்படின்றாங்க. அதாவது திமுக அந்த சார்புடைய அரசு ஊழியர்கள் அப்படி அந்த அவங்க செய்யக்கூடிய சதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சதி கோட்பாடு அப்படின்றது எப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த கரூர்ல இருந்து இங்க வரைக்குமே, இப்ப வரைக்குமே அந்த சதி கோட்பாடு அப்படின்றது தொடர்ந்து வருது. அதை கணிசமான பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது 5ல் ஒரு ஆளு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க, 5ல் ஒருத்தர்
இந்த திமுகவை சேர்ந்த அரசு ஊழியர்கள் அவங்க செய்த சதி அப்படின்றாங்க. அப்ப அது இந்த ஆட்சி நிர்வாகம் அப்படின்றதுல தாவேகா எடுக்கக்கூடிய முன்முயற்சிகள், அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறாங்க இல்லையா, அந்த திறமைக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டை விட 2 மடங்கு அதிகமாக திமுக ஆதரவு உள்ள அந்த அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய அந்த எதிர் செயல்பாடு இருக்கு பாருங்க, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்தது 36%, அதாவது 3ல் ஒருத்தருக்கு அதிகமாகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லைங்க, இந்த அமைச்சருக்கு நிர்வாக திறமை கிடையாது அப்படின்ற பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது 3ல் ஒருத்தருக்கு மேல 36% அதை சொல்றாங்க. அடுத்து ஒரு 28%, இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியதுங்க. முதல் தடவையாக நம்ம 4 வாரம் தொடர்ந்து இந்த கணிப்பை செய்துகிட்டு வர்றோம். இந்த 4வது வாரத்துலதான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த மின் வெட்டு அப்படின்றது, இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள், அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இந்த அரசால இந்த அமைச்சரால சரி செய்ய முடியாது. அப்போ சஜஷன் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, இந்த அமைச்சரை மாத்தணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா 28% என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட்சி மாற்றம் தான் வழி அப்படின்றாங்க. இதுதான் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா நமக்கு பட்டது. இந்த இதெல்லாம் இந்த கோடிஃபை பண்ணும்போது எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது இதுதான். ஃபர்ஸ்ட் டைமா 28%, அதாவது 4ல் ஒருத்தருக்கு மேலேயே, 4ல் ஒண்ணு 25%னா 4ல் ஒருத்தர், இது 28%. அவங்க ஆட்சி மாற்றம் தான் வழி அப்படின்ட்டு ஆட்சி மாற்றத்தை பற்றிய சிந்தனை தமிழக வாக்காளர்கள் மத்தியில் துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது, இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது தாவேகா இத சீரியஸா நோட் பண்ணிக்கணும். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி விஜய் முதல்வராகி 4 வாரங்களில் அரசு துறைகளின் செயல்பாடு. ஆமா, இப்ப மின்துறை எப்படி செயல்பாடு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒட்டுமொத்தமா பொதுவா எல்லா துறைகள், இந்த அரசு துறைகள் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றது. இந்த அரசு துறைகள் ரொம்ப வெளிப்படையாக இருக்கு, விரைவாகவும் வேலைகள் நடக்குது. அதாவது ஏறத்தாழ எல்லா துறைகள்லையுமே இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இருக்கு. அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு விஜய் பிரச்சாரத்துல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த வெளிப்படைத்தன்மையும், அப்புறம் ஸ்பீட் அப் பண்றது, எதையுமே பெண்டிங்ல வைக்காம உடனடியாக அதாவது ஆக்ஷன் எடுக்கிறது, அதுவும் எல்லா துறையிலையும் செயல்படுது அப்படின்னு சொல்றவங்க 4ல் ஒருத்தருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு. 23% அது சொல்றாங்க. அப்ப இந்த 23%ன்றது வெறுமனே விஜயனுடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரசிகர்களும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க. இது கவனிக்க வேண்டியது. 11% என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சியோடு, திமுக ஆட்சியில எப்படி இந்த அரசு துறைகள் செயல்பட்டதோ அதோட ஒப்பிடும்போது இன்றைக்கு இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த அரசு துறைகள் செயல்படக்கூடிய விதம் ஓரளவு பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு திருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 34% மன நிறைவை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏறத்தாழ திரும்பவும் அந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகுது. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க மொத்தமா ஒரு 35%, ஏறத்தாழ அந்த பெர்சென்ட் ஒட்டி வருது. ஆனா இதுல அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பாராட்டக்கூடியவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. முழு மனசா பாராட்டுறவங்க அது 23% இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்றோம். அடுத்தது 29% கடந்த ஆட்சியோட ஒப்பிடும்போது பெருசா எந்த மாற்றமும் இல்லைங்க அப்படின்றாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது ஆட்சிக்கு பெரிய ப்ராமிஸோட வந்தவங்க இப்ப 29% மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிஃபரன்ஸ் நாங்க பார்க்க முடியல அப்படின்றாங்க. அடுத்து 1/3, 3ல் ஒருத்தர் சொல்றாங்க, லஞ்சம் ஊழல் பெருகிடுச்சு. அதாவது அரசு துறைகள்ல லஞ்சம் ஊழல் பெருகிடுச்சு, கடந்த ஆட்சியே பரவாயில்ல அப்படின்றாங்க. அதாவது திமுக ஆட்சியில இந்த பல்வேறு அரசு துறைகள் எப்படி செயல்பட்டதோ அதை விட மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 33%. அப்போ இந்த 33%யும்
அந்த பெருசா மாற்றம் தெரியலன்னு சொல்லக்கூடிய அந்த 29% நீங்க கூட்டுங்க 62%. இப்போ அந்த 62% இந்த தாவேகா ஆட்சி மீது, அதாவது விஜய் தலைமையிலான ஆட்சி மீது அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்து இந்த அமைச்சர்களின் துறை சார்ந்த செயல்பாடுகள் குறித்த கேள்விப்பா. ஆமா, இந்த வெவ்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த சில பேரெல்லாம் ரொம்ப புதியவர்களா இருக்கிறாங்க, இளைஞர்களாக இருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறாங்க, அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றது. முதல்ல கேட்டது வந்து அந்த அரசு துறைகள், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி செயல்பட்டாங்க, அரசு ஊழியர்களுடைய செயல்பாடை பற்றி நம்ம கேட்டோம். இப்போ இதுல அமைச்சர்கள், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஆர்வம், அது தொடர்பாக மக்கள் எப்படி அதை அசஸ் பண்றாங்க அப்படின்றது. அதுல 15% இந்த அமைச்சர்கள் மிக திறமையாக, நேர்மையாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துறைகளை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 15% ஃபுல் இதா பாசிட்டிவா சொல்றாங்க. 26% இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறாங்க, போக போக இந்த ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய அந்த நெளிவு சுழிவுகளை கத்துக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்க. ஆனா இது முழுமையாக அவங்க செயல்பாடுகளை என்டோர்ஸ் பண்ணல. ஆனா அதே சமயத்துல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, அவங்களுடைய அந்த மோட்டிவை வந்து அக்னாலேஜ் பண்றாங்க, இவங்களுடைய கமிட்மெண்ட்டை அக்னாலேஜ் பண்றாங்க, கத்துப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த 15% பிளஸ் 26 இதை கூட்டணும்னா 41%. இப்ப நம்ம இந்த ஆய்வுல இவ்வளவு அதிகமான பேரு 41% பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறது இதுக்குதான். இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா இந்த விமர்சனங்கள்லாம் நிறைய சொல்றாங்க, அந்த அமைச்சர் சரியில்லை, இந்த அமைச்சர் சரியில்லை, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. பரவலா அப்படித்தான் இருக்கு இந்த ஊடகங்கள்ல, முக்கியமா இந்த டிஜிட்டல் மீடியால, சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம்னா அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆனா மக்கள் கிராஸ் ரூட்ல இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 41% இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடு பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கணிசமா இருக்கிறாங்க 15%. இவங்களை குறை சொல்றது மாதிரி இல்ல, கத்துக்குருவாங்க, டைம் கொடுக்கணும் அப்படின்றதுதான். அது வந்து 26%. இது ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸா நான் பாக்குறேன். அந்த பேட்டர்ன் வழக்கமாக வரக்கூடிய அந்த 35%ல நிக்கும். ஆனா இதுல வந்து 41%, 6% அதிகமாகவே அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இது இந்த அமைச்சர்களுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவான அப்ரூவல் தான் நான் நினைக்கிறேன். இந்த இளமையான, புதுமையான, துடிப்புள்ள, அனுபவம் இல்லாத அமைச்சர்கள், அவங்கள மக்கள் பாசிட்டிவா பாக்குறாங்க அப்படின்றது, ஒரு நம்பிக்கையோட பாக்குறாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக நமக்கு படுது. இதுல அடுத்தது 40% என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அமைச்சர்களுமே ஊழல் செய்ய தொடங்கிட்டாங்க, இவங்கள ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தணும், அப்படி இல்லாட்டினா கைமீறி போயிடும் அப்படின்னு எச்சரிக்கை உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவங்க 40%. ஏன்னா அங்கங்க இந்த அமைச்சர்கள் ஊழல் செய்யறதா செய்திகள் வந்ததை நம்ம பார்த்தோம். அது மக்கள் அவங்க அனுபவத்துல இத அனுபவ ரீதியாக இத உணர்ந்து சொல்லி இருக்கிறாங்க 40%. 16% பெரிய அளவுல ஊழல் நடக்குது. இந்த ரெஸ்பான்ஸ் தான் முக்கியங்க. இந்த பெரிய அளவுல ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, ஆளுநர் நேரடியா தலையிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ஒரு மாசத்துல நம்ம நடந்த கணிப்புல இது ஒரு முதல் தடவையாக இப்படி வருது. ஆளுநரை உள்ள கொண்டு வர்றாங்க, மக்கள் பேசுறாங்க, 16% பேசுறாங்க. இது வந்து கண்டிப்பா ஆளுநர் தலையிட்டு இந்த ஆட்சியை கலைச்சு விடணும் அந்த மாதிரி அர்த்தத்துக்கு வருது. தலையிட்டு இந்த ஊழல்கள் நடக்கிறத தடுக்கணும் அப்படின்றாங்க. இப்ப இதுக்கு முந்தின கேள்வியிலேயே நம்ம பார்த்தோமா, ஆட்சி மாற்றத்தை பற்றிய அந்த எண்ணம் துளிர்விட ஆரம்பிச்சிருக்குதுன்றதை நம்ம சொன்னோம். இப்போ அதோட இந்த 16% ஆளுநர் தலையிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கொஞ்சம் ஓரளவு அப்படியே சிங்க் ஆகுறத நம்ம பாக்குறோம். அடுத்த கேள்வி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்த கேள்வி பாருங்க. ஆமா, அதாவது நம்ம முதல்ல அமைச்சர்கள் செயல்பாடுகளை பார்த்தோம் போன கேள்வியில.
அதுக்கு முந்தின இதுல இந்த அரசு துறைகள்ல அரசு ஊழியர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்ப இதுல வந்து இந்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் அவங்க எப்படி செயல்படுறாங்க, அப்புறம் தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள், அப்புறம் தாவேகா கட்சி உறுப்பினர்கள் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதாவது நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றதான் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்கு 14% என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எம்எல்ஏஸ் அவங்களுடைய தொகுதி கட்சி நிர்வாகிகள் வந்து அவங்க பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி அங்க வாழக்கூடிய மக்களினுடைய நலன் மீது அக்கறையோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றவங்க 14%. அதாவது இது பாசிட்டிவா அவர் சொல்லக்கூடியவங்க. அடுத்து 22% இந்த எம்எல்ஏஸ் இந்த கட்சி நிர்வாகிகள் தாவேகா உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் அவங்களுடைய செயல்பாடு பரவாயில்லைங்க, ஓகே, ஆனா அரசு நிர்வாகத்துல ஒரு சிலர் குறுக்கிடுறாங்க, அந்த குறுக்கீடுகளை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த அரசு நிர்வாகத்துல குறுக்கீடு இருக்கு. யாருமே இந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தாவேகாவினுடைய அந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய குறுக்கீடு அது ஒரு சிலர்னு சுட்டி காட்டுறாங்க, அதை தவிர்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த 22% இந்த அரசு துறைகள்ல நிர்வாகத்துல குறுக்கீடு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் முக சுழிப்போட பாக்குறாங்க அப்படின்றதையும் நாம இதுல பதிவு செய்யணும். 27% என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாகத்தினுடைய அரசு நிர்வாகம் இருக்குல்ல, அரசு துறைகளுடைய நிர்வாகம் அந்த நிர்வாகத்தினுடைய அனைத்து மட்டங்களிலும் இந்த தாவேகா கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் இந்த எம்எல்ஏஸ் இவங்களுடைய குறுக்கீடு இருக்கு, இது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றவங்க 27%. அதாவது 4ல் ஒருத்தருக்கும் அதிகமாகவே சொல்றாங்க அப்படி. அப்புறம் 32%, அதாவது ஏறத்தாழ 3ல் ஒருத்தர் இந்த தாவேகாவினர் சட்டம் ஒழுங்க மதிக்கிறதே கிடையாது, ரவுடியிசம் செய்யறது அதிகரிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுவுமே பாருங்க, முதல் தடவையாக இவ்வளவு வெளிப்படையாகவே அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டம் ஒழுங்க மதிக்க மாட்டேன்றாங்க, ரவுடியிசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இது நம்ம இந்த விஜய் பிரச்சாரத்துல நம்ம பார்த்தோம். அவங்க வந்து அந்த சூழ்நிலை வேற. அப்போ வந்து சட்டம் ஒழுங்குன்றதுக்கு அங்க அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பிரச்சாரம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு கார்னிவல் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப ஏறத்தாழ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆட்சி அமைந்த பிற்பாடு அந்த தாவேகாவினுடைய அந்த தொண்டர்கள் ஒரு அதிகாரம் ஆட்சி எங்களுக்கு வந்துருச்சு. சில பேர் வெளிப்படையாக கூட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதுல பேசும்போது அந்த பிற பதில்கள்ல அதெல்லாமே வரும். என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சி யாரு, எங்க ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெனாவெட்ட வெளிப்படுத்துறாங்க. அது வந்து ரவுடி ஈசத்தினுடைய தொடக்கம் மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல ஆக்சுவலாவே ரவுடி ஈசம் மாதிரி தான் இருக்கு. இந்த கலெக்ஷனுக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்கள் பாதிக்கப்படுறத உணர்ந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. 32%. அப்போ இந்த 32% பிளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசு துறைகள்ல குறுக்கீடு பண்றாங்க அப்படின்னு இது ரெண்டையும் கூட்டினாலே 59% வருது. இது கூட அந்த முன்னாடி சொன்ன அந்த 22% ஒரு சிலர் குறுக்கிடுறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் மத்தியில இந்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு பற்றி கொஞ்சம் அதிருப்தி இருக்கு, தாவேகா நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள்ல அதிருப்தி இருக்கு, தொண்டர்கள் இதுல வந்து கடுமையாவே அதிருப்தி வெளிப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்ப இதையும் இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்களுடைய துறை சார்ந்த செயல்பாடுகளை ஒப்பிட்டு பாருங்க. அதுல ஒரு சட்டிலான வித்தியாசம் தெரியுது. அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை பத்தி சொல்லும் போது ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அதாவது 41% வந்து ஒரு பாசிட்டிவா நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க, இவங்க கத்துக்குவாங்க அப்படின்ற அந்த உணர்வு வெளிப்படுது. ஆனா இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய செயல்பாடு களத்துல எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, ஏன்னா டே டு டே அன்றாட வாழ்க்கையில இப்ப இவங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குது இல்லையா மக்கள். அப்போ அந்த சூழ்நிலையில தான் இவங்க அவங்களுடைய அந்த டிஸ்பிளஷரை அதிகமாக வெளிப்படுத்துறாங்க மக்கள். அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா நமக்கு படுது. இது வந்து இதுவரைக்கும் நம்ம தாவேகா ஆட்சி, விஜய் தலைமையிலான ஆட்சி,
அந்த கூட்டணி ஆட்சி, அரசு ஊழியர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்.